அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்கு தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்தே தொடங்கலைன்னு நம்ம அங்கேருந்து வரவே முடியல. இன்றைக்கி ஒரு 7 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. சேம் லைக் பூண்டி பீச்சில் நடந்த தாக்குதல் மாதிரி தான். சேம் லைக் இஸ்லாமிக் டெரரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே. அதனால் மறுபடியும் ஒரு பரபரப்பா என்ன நடந்தது, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் உளவுத்துறையும் கொஞ்சம் கனக்கச்சிதமாக செயல்பட்டு பெரிய ஒரு சம்பவத்தை தடுத்திருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துடலாம். கொஞ்சம் நூல் இலையில் தப்பித்தது ஆஸ்திரேலியான்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பரபரப்பான சம்பவம் தான். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு பங்களாதேஷனுடைய சம்பவம் பார்த்துட்டு நேராக நம்ம பிரேசில் போகலாம். ஐரோப்பாவில் அங்கே எல்லா நாடுகளினுடைய கூட்டமைப்பும் பாராளுமன்றம் அங்கே தான், ஐரோப்பாவுடைய பாராளுமன்றம் உள்ளே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கியை வச்சுக்கிட்டு. வெளியில் அதை விட சீரியஸாக இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஃபார்மர்ஸ், நிறைய டிராக்டர்ஸ், எல்லா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிராக்டர்ஸும் வந்து ஃபுல்லாக புல்டோசரை கொண்டு வந்து இடிக்க முடிகிற அளவுக்கு வந்து தயாராகிட்டாங்க. ஒரு பக்கம் சாணியை கரைச்சி அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கொண்டு வந்து கழிவுகளை கொட்டுறாங்க. பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பாராளுமன்றத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய ஒரு சம்பவம் அந்த இடத்துல போயிட்டுருக்கு. அதனால் நம்மளும் அந்த ஒரு கலவர இடத்துல போய் நுழைய போகிறோம். நிறைய பதிவுகள் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் சுற்றியக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக மற்றொரு உக்ரைனாக மாற்ற தயாராகிவிட்டது அமெரிக்கா, பலிகடாவாகிவிட்டது தைவான். ஏன்னா அந்த அளவுக்கான 1000 ஒப்புதல்கள் இந்த தடவை வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து இறங்க போதுன்றமா சொல்லியிருக்காங்க. நிறைய சம்பவத்தை ஷார்ட்டாக சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிடறேன். கிளம்பலாமா ஆஸ்திரேலியாவுக்கு? வாங்க போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஆஸ்திரேலியா அந்த போண்டி பீச் தாக்குதலுக்கு அப்புறம் இன்னும் பெரிய அதிர்ச்சியிலிருந்து மேலவே இல்லை. குறிப்பாக அந்த அணுகா ஃபெஸ்டிவல் நடந்தது இல்லையா, அதிலிருந்து. அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள். நேற்று தான் குற்றவாளி கண்ணை முழித்தான். அவன் மீது முதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரணை மேற்கொண்டுட்ருக்காங்க. எங்கெங்கெல்லாம் லிங்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் வெளியிடல. ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய அல்பனீஸ் அவர்கள், ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டினுடைய வளமே வேற்றுமை தான், அதனால் இதை வைத்து வேறு ஒரு பிரிவினையை நான் வந்து ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் சமீப காலமாக அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கரெக்டான பாதையை நோக்கி போகணுன்ற மாதிரிலாம் அவங்க மக்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆழமாகவே கொஞ்சம் நிறைய அப்படி இப்படின்னு வர மாதிரி ஃபீல் பண்ணார் அவர். சரி, இன்றைக்கி மதியம் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பே அந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஊடகங்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க. எங்கன்னா போண்டி பீச்சுக்கு முன்னாடி அது பேர் வந்து சவுத் ஆஃப் வெஸ்ட் சிட்னின்னு சொல்கிறாங்க, லிவர்பூல் பக்கத்தில். ஒரு வெஹிக்கிள் பெருசாக வந்திருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க, நிறுத்தலை, ஃபுல்லாக வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆனால் அந்த வெஹிக்கிளில் இருந்து துப்பாக்கிகளும் மற்றதும் கைப்பற்றப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தெரிவித்தாங்க. ஆனால் அந்த கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் இன்னும் வெளியிடவில்லை. இல்லையா அப்படின்றது இன்னொரு இடத்துல கேள்விக்குறி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 2 விதமான செய்திகள் அங்கேருந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இது முதற்கட்ட செய்தி. 2ஆம் கட்ட செய்தி, அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில் நியூஸ் வந்ததுன்னா, இல்லை இது வந்து ஒரு சஸ்பெக்ட் தான். ஏற்கனவே உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அவசரமாக மதியத்துக்கு மேலே லீவெல்லாம் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேற்றி இவங்களை வந்து பிளான் பண்ணி தான் பிடிச்சாங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி தான் பிடிச்சிருக்காங்க. இதுவுமே வந்து காருக்குள்ளே பெரிய அளவுக்கு ஆயுதங்களாக இருந்து அது வெளியிட்டால் மக்கள் மத்தியில் பதற்றமும் மற்ற எதுவும் வந்து விடணுன்றதுக்காக அது முடிந்த அளவுக்கு சீக்ரெட்டாக வைத்திருக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியிடலான்னு நினச்சாங்க. அதனால் இந்த ஒரு கைது, ஏன்னா அவங்கள பிடிச்ச விதம், அதுக்கப்புறம் அவங்கள பின்னாடி கை கட்டி வச்ச விதம், அப்புறம் அவங்கள ட்ரீட் பண்ண விதம், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா லைக் இஸ்லாமிக் டெரரிசம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. இன்னும் உறுதிப்படுத்தாத தகவல் தான், அதனால் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு பிட்டை போட்டு வைக்கிறேன். அவங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்களும் மறுபடியும் ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தானை சேர்ந்தவங்கன்ற கதையே போதும் பாஸ் அப்படின்னு நினச்சேன் நான். பட் இதையே ரொம்ப அவங்களோட உள்மூளைக்கெல்லாம் கொண்டு போய் அழுத்திடாதீங்க. இது வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க சும்மா மேபி இப்போ பங்களாதேஷ் பிரச்சனைனால ஒரு சில நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே இந்த மாதிரி கருத்தை கூட சொல்லலாம். ஆனால் அந்த 7 பேருமே வந்து ப்ரோ பாலஸ்தீனுக்கு ஆதரவான நபர்கள். அதற்கான கொடிகள் அவங்ககிட்டருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சரி, ஒரு படி மேலே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லைவ் டெலிகாஸ்ட்டில் என்ன
பெருசாக போட ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து நூலை இலையில் தப்பித்த உயிர்கள். மேபி அந்த 6 பேர் 7 பேரும் கன்னோட உள்ள நுழைஞ்சி தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு கோர நிகழ்வு நடந்திருக்கும். நல்ல வேலை அந்த 2 பேர்லேயே அப்பம் பையன் தாக்கல்ல 16 பேர். அப்போ இது வந்து நம்மளால் இமேஜினரியே பண்ண முடியாத ஒரு விஷயம். காவல்துறை குறிப்பாக ஆஸ்திரேலியாவுடைய ஏஎஸ்ஓ வந்து மிக சிறப்பாக வேலை செய்திருக்கிறது அப்படின்னு பாராட்டு மலையில் நினைந்திருக்கிறார்கள். மேபி பார்க்கலாம். இது சுட சுட வந்த செய்தி, ரொம்ப சூடான செய்தி இது. இதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தகவல்கள் முழுமையாக கிடைக்கும். நாளை இரவு பதிவிலோ இல்லை ஆர்கே சேனல்லே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னும் பரபரப்பில் இருந்து அடங்கவில்லை ஆஸ்திரேலியா. 7 இஸ்லாமிக் டெரரிஸ்டை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. அப்படியே அங்கேருந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்தியனுடைய ஹை கமிஷனருடைய ஆஃபீஸ் தாக்கால் இருக்கு இல்லையா, அங்கே இன்றுமே பங்களாதேஷை சேர்ந்த நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய கட்சி நபர்கள் எல்லாமே சரி பெரிய போராட்டம், அந்த ஆல்மோஸ்ட் உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னும் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இன்னும் அவங்க அனுப்பாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு அவங்கள விட்டாங்கன்னா நாங்கள் இங்கே அனுப்பலாம், இங்கே நம்ம அனுப்பணும். இன்னும் ஏன் நீங்கள் பயப்படணும்? இல்லை நீங்கள் அரசாங்கம் பிடிச்சி வைக்கிறீங்களா, இல்லை நாங்கள் பிடிச்சி வைக்கட்டுமா பிணைய கைதிகளா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட காவல்துறை அடித்து பிரித்து மேற அளவுக்கு தயாராகிட்டாங்க. இன்றைக்கி வந்து இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்றும் நாளையோ நீங்கள் அவங்கள கைது பண்ணி உள்ளே வைக்கல அப்படின்னா நாங்கள் களத்தில் இறங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையே, அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் இந்த குரூப் எல்லாம் வந்து மிக கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது கொடுத்தது இல்லாமல் நேற்று சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவை துண்டாட நினைக்கும் பிரிவினவாதிகள் தான் எங்களுடைய நண்பர்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்தியாவை துண்டாட நினைக்கும் பிரிவினவாதிகள் தான் எங்களது நண்பர்கள். அவர்களுடன் கைகோத்து தேவையான ஆயுத உதவிகளும் போர் பயிற்சிகளும் மேற்கொண்டு இந்தியாவை எந்த அளவுக்கு துண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு துண்டாடுவது தான் எங்களுடைய லட்சியம். இதை நாங்கள் அடைந்தே தீருவோம். இனி நாங்கள் பிரிவினைவாதிகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், இணைகிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே, அதாவது பங்களாதேஷனுடைய அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வெளிப்படையாகவே நாங்கள் தீவிரவாதிகளுக்கு இனி ஆதரவு கொடுக்க போகிறோம். எந்தவித தீவிரவாதியாக இருந்தாலும் பங்களாதேஷுக்குள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்படுகிறதுன்றாங்க. ஏற்கனவே அங்கே பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு எல்லை பகுதியில் தீவிரவாதத்தை வளர்த்திட்டு பெரிய அளவுக்கு காத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் அவங்களுக்கு லட்டு கிடைக்கிற மாதிரி. அதனால தான் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு வந்து படுதீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க டாக்காவுடைய எம்பசியுமே வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க கூட பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணாங்க. இன்னும் அந்த பதற்றம் வந்து கொஞ்சம் கூட குறையலை. பட் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி கூட பாராளுமன்றத்தில் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, குறிப்பாக எல்லை பகுதியில் அந்த இரும்பு ஃபென்ஸ் மாதிரி அமைப்போம் இல்லையா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுடைய எல்லை பகுதியும் 93% ஃபென்ஸ் போட்டு அடைச்சாச்சு. அப்போ இன்னும் 7% பெண்டிங் இருக்குது. அந்த 7% தான் நம்மளுக்கு ரிஸ்க்கு. சரி, அது இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனை. பட் பங்களாதேஷுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனைனா, 79% நம்ம ஃபென்ஸ் போட்டு அடைச்சிருக்கோம். அப்போ மீதி 21% வில் பி டேஞ்சர் இல்லையா? கரெக்டு தானே? 79% அடிச்சிட்டோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3239 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபென்ஸ் போட்டு அடிச்சிட்டோம் உள்ளே வராத மாதிரி. இன்னும் 21% பெண்டிங்ன்றாங்க. அந்த 21% தாங்க நமக்கு டேஞ்சர் இல்லையா? ஏற்கனவே அவன் டீ குடிக்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கான்றாங்க. அதில் இன்னும் ஒரு சில சட்ட சிக்கல் இருக்குது. குறிப்பாக மேற்கவங்க வந்து ஒரு சில கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸெல்லாம் தீர்ப்பு வந்து முழுமை பெற்றால் தான் அந்த எல்லை பகுதியோட பிரச்சனை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிற பிரச்சனை இருக்குது, மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லைன்ற 2வது பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கடந்து அந்த 21% சீக்கிரம் நாங்கள் முடிக்க போகிறோன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. ஒரே ஒரு தகவல் அடிஷ்னலாக, இந்த டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் இன்றைக்கி வந்து என்ஐஏ வந்து ஒரு முக்கிய ஷார்ட் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க, மற்றொரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. அதை சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அவசரமாக ஐரோப்பாவில் போயிட்டு பிரேசிலில் இறங்க போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 9வது நபரை வந்து யாசிர் அகமது தார் அப்படின்றவனை
ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கைது பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் நேரடி தொடர்புடையவராக, அதாவது குண்டுவெடிப்பு நிகழ்த்திய உமர் நபியுடன் அப்புறம் மற்றொரு நபருடனும் நேரடி பங்களிப்பாக இருந்திருக்கிறார். இவர் தான் இந்த தியரிக்கு ஒட்டுமொத்தமாக உருவம் கொடுத்த நபரும் இவர் தான், என்கரேஜ் பண்ண நபரும் இவர் தான். அவர் அடிக்கடி உமர் நபி கிட்ட பேசி அவர் வெறியேற்றினது இவர் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. நண்பா, உன்னால் முடியும், இந்த தியாகம் பண்ணணும், நீ இல்லைனா ஏது அப்படின்ற மாதிரிலாம் அவனை வெறியேற்றி அவனை ஃபுல்லாக கிட்டத்தட்ட மனித வெடிகுண்டாக மாற்றினால இவரும் மிகப்பெரிய பங்கு இருக்குது, இவர் தான் பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குன்ற அடிப்படையில் முக்கிய தொடர்புடைய குற்றவாளியை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ஐஏ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இப்போ நம்ம எங்கே போகிறோம், நேராக பிரேசிலில் போய் இறங்க போகிறோம். அங்கே பார்லிமெண்ட்டில் உரசல்லா வண்டர்லியான்னு சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன சத்தியப்பிரமாணம், எப்பாடுபட்டாவது இன்றைக்கி இந்த கூட்டம் முடியும் போது ரஷ்யாவினுடைய திருடின சொத்துக்களை உக்ரைனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சத்தியப்பிரமாணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜெலன்ஸ்கியும் கிட்டத்தட்ட கலந்துக்கிறார். ரொம்ப முக்கியம் வாய்ந்த பிரேசில் பாராளுமன்றத்தில் நடக்கிற ஒரு கூட்டம். அந்த பிரேசில் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இந்த ஒரு வீடியோ பதிவை உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். நான் 500 டிராக்டர், 10,000 ஃபார்மர்ஸ், ஃபுல்லாக அந்த லக்சம்பர்க் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் ஐரோப்பாவோட பார்லிமெண்ட் எல்லா இதுலேயும் வெளியே ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பக்கம் சாணியை கரைச்சி அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் புல்டோசரை கொண்டு இடின்னு இடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னெல்லாம் சுற்றியும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் சுற்றியும் காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட பெருசாக உள்ள நுழையில், பட் வெளியிலிருந்தே அந்த மாதிரியான வேலைகளை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் இது. சரி, அந்த ஃபார்மர்ஸோட கோரிக்கை என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்த 20ஆம் தேதியிலிருந்து ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க, மொத்தம் 6 நாடுகள்கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவே, பராகுவே, பொலிவியா, அப்புறம் அமெரிக்கா நாடுகள்கிட்ட விவசாய பொருட்களை எந்த ஒரு வரியும் இல்லாமல் நேரடியாக இறக்குமதி பண்ணுறாங்க. அப்படி நேரடியாக இறக்குமதி பண்ணும் பட்சத்தில் ஏற்கனவே ஐரோப்பாவுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரீன் இனிஷியேட்டிவ்ன்ற அடிப்படையில் விவசாய பொருட்களுக்கு அதிகமான வரி விதிக்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், மாடு பின்னாடி பாம் போட்டால் கூட அந்த பாம் அளவை வைத்து அந்த விவசாயிகளுக்கு வரி போட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா பாருங்கள், மாடு கொசு விட்டால் கூட பிரச்சனையாப்பா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அதுக்கு கூட வரி தான் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் அங்கே. ஸோ அந்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஐரோப்பாவில் என்னென்னா பெரிய அளவுக்கு இந்த ஒரு காய்ச்சல், அந்த காய்ச்சல் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, நேற்று நான் சொன்னேன், பட் இன்றைக்கி மறந்துட்டேன் நான். ஃப்ரான்ஸில் மீதி எல்லா நாடுலையும் ரொம்ப கடுமையாக பரவிட்டுருக்கு. அது முறையாக தடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலை. ஏன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுன்ற மாதிரி தான், நம்ம இறக்குமதி பண்ணிக்கலான்ற அடிப்படையில் இருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உடனடியாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நிறுத்துங்க, எங்கள் விவசாயிகளுக்கு மதிப்பளிங்க, விவசாயம் இல்லைன்னா நீங்கள் சோறு சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொங்கி எழுந்திருக்காங்க. ஆளுகின்ற அரசாங்கம் சரி, அது குறிப்பாகலாம் உரசல்லா வண்டர்லியான் மேலே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவாக பார்த்துடலாம். பட் தலைவி என்ன பண்ணுறாங்க, ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, நான் இன்னும் 2 வருஷம் இந்த பதவியில் இருப்பேன், நான் உயிரோடு இருக்கும் வரை, கிட்டத்தட்ட நான் இந்த பதவியில் இருக்கும் வரை உக்ரைனுக்கு ஃபண்டு கொடுக்காம நான் ஓயவே மாட்டேன், எல்லா பணமும் கண்டிப்பாக உக்ரைனுக்கு சென்றே தீரும், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றாங்க. அம்மா தண்ணி குடிமா, ஏம்மா அவ்வளோ வெறிய பேசுகிறீங்க அப்படின்றத விட நிறைய பேர் பேசினாங்க. இப்போ நேட்டோடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் கூட பேசினார் அந்த கூட்டத்துக்குள்ளார. அவர் வழக்கமாக என்ன சொன்னார், எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறோம், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, இந்த நாடுகள் தான் நேட்டோ நாடுகள் இதில் ஒத்துக்கல, அமெரிக்கா அவங்களோட சேர்த்துட்டாங்க, பட் எங்களுடைய பூர்ண விருப்பம் அங்கே ஜெலன்ஸ்கி சேரது தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் குறிப்பாக உரசல்லா வண்டர்லியான் அவர்களை போலதனுடைய எம்பிஸும் சரி, நிறைய எம்பிஸ் விட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க, போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. என்னதான் அப்படி பிரித்து மேய்ஞ்சாங்கன்னா, வேர்ல்டுலே ஐரோப்பா நாடுகள் மட்டும்தான் கேஸ் அண்டு பெட்ரோலோட விலை, பெட்ரோல் டீசலோட விலை அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் ரொம்ப குறைவாக நம்ம பயன்படுத்தியிருந்தோம் விலையில் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ விளையாடுறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி எல்லா நம்மளுடைய பொருளாதார வீக்கத்துக்கும் நம்ம மக்கள் இந்த அளவுக்கு துயரத்திற்கும் யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும். ஏன்னா ஆல் ஆர் கரப்டட். இன்றைக்கி இதனால் யார் பயன்பெறுகிறார்கள்? அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு பயன்படுறாங்க. ஆனால் அமெரிக்காவோட விலை என்ன, ஐரோப்பாவுடைய விலை என்ன, ரஷ்யாவோட விலை என்ன, ஐரோப்பாவோட விலை என்ன, இன்க்ளூடிங் சீனாவோடைய விலை என்ன?
நம்ம நாடால் ஏன் சீனா கிட்ட காம்படிட் பண்ண முடியல, ஏன் மற்ற நாடுகள் இருந்து நம்ம தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னா, பேஸ் கேஸ் அண்ட் ஆயிலோட விலை மற்ற எந்த நாடுகளுக்கு நம்ம ஈடு இணை கொடுக்க முடியல. காரணம் என்ன? வரட்ட கௌரவம். ரஷ்யா கிட்ட நம்ம தடை விதிச்சின் அடிப்படையில் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்கா பயன்படுத்தி நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை நம்ம வேறு வழியே இல்லாமல் பல மடங்கு அதிக விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு போட்டு பிரித்து மேயறாங்க. சரி, அது அவங்க பாடு, அவங்க என்னமோ பண்ணி போகிறாங்க. நம்மளுக்கு என்ன மெயின் கண்டென்ட் அப்படின்னா, ஆக்சுவலாக அது யதார்த்தம் தான், அது உண்மை தான். சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் இது மாதிரி அடித்து பிரித்து மேய்வாங்க. ஜெலன்ஸ்கி பேசினது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெலன்ஸ்கி பேசினதில் இன்றைய தத்துவம், இது தத்துவம் நம்பர் எத்தனைன்னு தெரியல, பட் இன்றைய சிறப்பு தத்துவம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஐரோப்பாவோட நேட்டோக்குள்ளே இணையணும்னு நினச்சோம். பட் அமெரிக்கா நேட்டோக்குள்ளே இணையிறது விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம், எல்லாமே டெம்பரரி தான். இந்த வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறோம், நம்ம நாளைக்கு இல்லை. யார் இன்றைக்கி உயிரோடு இருப்போம், யார் நாளைக்கு இருக்க மாட்டோம்லாம் தெரியாது. அதனால் இதுவும் ஒரு டெம்பரரி தான், ரொம்ப முக்கியம். நாங்கள் நேட்டோவில் இணையலைன்றதும் டெம்பரரி தான். காரணம் என்ன? மனித வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லை. இன்று உயிரோடு இருப்பவர்கள் நாளை இறப்பார்கள், நாளை இறப்பவர்கள் அடுத்த நாள் குழந்தைகளாக பிறப்பார்கள்ன்ற மாதிரி தான் டைலாக்கை பேசினார். சரி அடடே, டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம். எங்ககிட்ட வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கிறது, ஆயுதங்கள் இல்லை. ட்ரோன் தயாரிப்பதற்கான ஃபேக்ட்ரி இருக்குது, ஆனால் மூலப்பொருட்கள் இல்லை. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ரஷ்யா பெரிய முன்னேற்றம் அடைவதாக தெரிகிறது. இதே நிலைமை போச்சுன்னா பிடிச்சிடுவாங்க, அடுத்தது உங்கள் கிட்ட தான் வரப்போகிறாங்க. ஏன்? பணம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயம், இது உறுதி செய்யப்பட்ட பணம். இந்த 250 பில்லியன் பக்கம் இருக்கக்கூடிய பணம், இது எங்களுக்காக, உக்ரைனுக்காக, உக்ரைனுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய விடுதலைக்காக நிர்ணயிக்கப்பட்ட பணம் இது. இதை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இருக்க. எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லைங்க ஐயா அப்படின்ற மாதிரி கடைசியில் இப்படி வந்துட்டார் தலைவர். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியணும். ஆனால் ஐரோப்பா, நீங்கள் மனதில் ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும். ரஷ்யா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க? ஐரோப்பா இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்க கூடாதுன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அங்கிருந்து அவங்க ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் கலந்துக்க முடியாத அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஐரோப்பா அந்த அளவுக்கு வீக்கா? இதை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் இதை விட கேவலம் எதுவும் இல்லை. உடனடியாக இதை அனுமதிக்க வேண்டும். ஏன் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது? அடுத்த நான் இப்போ சனிக்கிழமை எங்கள் டீம் போகுது, அதில் நீங்களும் கலந்துக்கிறீங்க. இந்த பேச்சுவார்த்தையில் உங்களோட நாங்களும் துணை நிற்கிறோன்ட்டாங்க. சரி ரைட்டு, ஐரோப்பாவை உசி பேத்தி விட்டுட்டா இருப்பேன். ஒன்றும் ஐரோப்பா திருக்குன்னு முழிக்கிறாங்க. ஆஹா, நம்மளை வேறு இப்படி சொல்லிட்டாரு இந்த தம்பி, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐரோப்பா உள்ளே வந்துடக்கூடாது, வந்தால் பேச்சுவார்த்தையை தடுக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தலைவன் இடையில் பிட்ட போட்டா இருப்பார். உங்களை ஒரு நாடாக மதிக்கலை, உங்களை கூப்பிடல, நீங்கள் இல்லாமல் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம்? அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமா? நாங்கள் இல்லாமல் கரெக்டாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கடைசியில் இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். உண்மையாகவே இந்த போர் நிறுத்தம் வர வேண்டும் என்றால் அழுத்தம், ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வரும்ன்றார். உடனே இந்த டவுட் வந்துடக்கூடாது, இந்த ப்ரெஷர் யார் மீது? உக்ரைன் மீதா அப்படின்னா இல்லை, அங்கே ரஷ்யா மீது. ஏற்கனவே ரஷ்யா பொருளாதார வளர்ச்சி குன்றி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை இன்னும் ஒரு கொஞ்சம் அமெரிக்கா நினச்சி அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா வளமும் நாங்கள் காலி பண்ணிட்டோம், எங்களோட கடைசி உயிர் நாடி இருக்கும் வரை ரஷ்யா விடமாட்டோம், எண்ணெய் வளங்களை முடித்தே தீர்வுன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு உரை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அப்போ தான் இவரும் சொல்கிறாரு, யார்? ஸ்லோவோக்கியாவிலேருந்து, அப்புறம் விக்டர் ஓர்பன்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி கொஞ்சம் சத்தமாக பேசாதப்பா. இப்போ ஐரோப்பா ஃபண்டு கொடுத்து முழுமையாக உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நாங்களும் இந்த யுத்தத்தில் நுழையிறதுக்கான அர்த்தம். ஏற்கனவே நாங்கள் ஒன்றும் பண்ணல, இந்த ஃபண்டு நாங்கள் கொடுக்காம உங்களால் தடுக்க முடியுதான்னு பாருங்கள், அதுதான் சால சிறந்ததுன்ட்டாங்க. ஸ்லோவோக்கியாவும் ஏற்கனவே அவர் கலந்துக்க முடியலனாலும் அவர் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லா நாடுகளும் அது எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் ஒரு 5-6 நாளில் கிட்டத்தட்ட அமைதியை நோக்கி செல்ல போகிறாங்க. கடைசியாக இறுதியாக ஜெலன்ஸ்கி சொல்கிறது ஒன்று என்னென்னா, எங்களுடைய நிலப்பகுதிகளை நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, ஆனால் பேச்சுவார்த்தை
நெக்கில் இருக்குது, எப்போனாலும் கையெழுத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. பலே விளையத்தை வா பலே. அதனால் நம்ம திங்கக்கிழமைக்குள்ளே இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே தாய்க்கிழவி அவர்கள் ஃபண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் 250 பில்லியனில் பெல்ஜியது மட்டுமே 150 பில்லியன் இருக்குது. அவங்க மட்டுமே தனிப்பட்ட முறையில் அவங்க கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்தாங்கன்னா ரஷ்யாவில் அவங்களது அதிகமான சொத்து அங்கே இருக்குது, அவங்க முடிச்சிருவாங்கன்னு ஏற்கனவே புடின் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். அதனால் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். சரி, 2 ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறேன். இந்த அதிர்ச்சிகரமான தகவல் ரொம்ப கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நேட்டோ நாடுகள் ஆர்டிகல் 5 பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் எஸ்டோனியா பக்கத்தில் இருக்கு இல்லையா, எஸ்டோனியா பக்கத்தில் ஒரு எத்தனை கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே டெரிட்டரிக்குள்ளார ஒரு 3 ரஷ்ய வீரர்கள் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த இடத்துல நின்று சும்மா அப்படியே கெக்க பொக்குன்னு சிரிச்சுட்டு அப்படியே அங்கே பாருப்பா நம்ப இடம், இங்கே பாருப்பா நம்ப இடம் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு ரொம்ப உற்று நோக்கிட்டு போயிருக்காங்களாம். இது போனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எஸ்டோனியா என்ன கேட்குறாங்கன்னா, எலே உங்களுக்கு என்னலே வேலை சொல்லுலே, யாரை கேட்டுலே உள்ளே வந்த, அவ்வளோதான். இப்போ சம்மன் அனுப்ப போகிறாங்க. இப்போ எஸ்டோனியா ரஷ்யாவுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். யாரை கேட்டு எங்கள் டெரிட்டரிக்குள்ளே உள்ள வரீங்க? ஏற்கனவே ஐரோப்பாவுக்குள்ளார குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்குள்ளார தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு ஆயுதங்களோ மனிதர்களோ உள்ளே நுழைந்து அப்படி ஒரு சம்பவத்தை விளைவித்தார்கள் என்றால் அந்த தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு இருக்கின்ற நாடு சாம்பலாகிவிடுன்னு ஏற்கனவே வசனத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எஸ்டோனியா என்ன ஆக போதோ தெரியல. எதுவாக இருந்தாலும் லேட்வியா கொஞ்சம் விட்டு வைங்கப்பா, எங்கள் ஒரு டீம் லேட்வியாவுக்கு போகலான்னு இருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்றது நீங்கள் கருத்துக்களில் பதிவு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட்வியாவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் போலந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. நிறைய ட்ரன்ச்சஸ் மாதிரி ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி யாரும் எதுவும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ரஷ்யா ஏற்றுமதி செய்கிறது கருங்கடலில் இறக்குமதி செய்யப்படுகிற கப்பல் எல்லாமே பயந்து போச்சு. பெரும்பாலும் துருக்கியினுடைய கடற்பகுதியில் 300 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்களாம். உக்ரைனுடைய தாக்குதலுக்கு பயந்து நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இப்போ ரஷ்யான்ற பாருங்கள், ஃப்ரான்ஸுக்குள்ளார ஒரு மோசமான கலாச்சாரம் பரவிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 2246 பீப்புளுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. என்னென்னா அந்த லாஃபிங் கேஸ் இருக்குல்ல, லாஃபிங் கேஸ், அது பேர் கேலக்ஸி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாஃபிங் கேஸை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம் போதைக்காக. இந்த போதைக்காக கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே கூட இந்த அமேசானில் பார்த்திங்கன்னா சின்னதாக விற்கும், ரொம்ப சின்னதாக வைக்கும். நான் கூட ஒரு தடவை இந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்தளவுக்கு இல்லை. அதையே அவங்க பெரிய பாக்ஸாக வாங்கி இதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக பெரிய ஒரு அஃபென்சிவ் க்ரைமாகவே இருக்கான். இது ஒரு சேர நம்ம பயன்படுத்தும் போது சம்டைம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கூட ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3-4 சேர்ந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி வெடிச்சிருக்கு. சேதம் இல்லை, பட் சம்பவம் நடந்திருக்கு. பட் இதுவுமே ஒரு வகையான ஒரு மோசமான கலாச்சாரம். இதுவரை 2246 கேஸ் இது மாதிரி பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ட்ரம்ப்புக்கிட்ட முடிச்சிடலாம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், தைவானுக்கு ஒரு 11 பில்லியன் பேக்கேஜ் எய்டு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே 330 மில்லியன் பக்கம் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை இன்னும் அதிகமான ஆயுதங்கள், 82 HIMARS சிஸ்டம், 420 ATACMS மிசைல்ஸ், அது இல்லாமல் 60 M10 947 பேலடின் செல்ஃப் ப்ரொஃபைல்டு ஹவுசர்ஸ், அப்புறம் 1050 ஜாவ்லின் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், டாக்டிக்கல் மிசைல்ஸ் நெட்வொர்க் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சீனா என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்காத நம்பிக்கை இருந்தாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு வரும்போது என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க தைவான் அடிக்க மாட்டாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் நிறைய அக்ரிமெண்ட்டு போட்டு போனாங்க. பட் மறுபடியும் ட்ராகுடன் நெருப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இதுக்கப்புறம் நாளையிலேருந்து சீனா மிகப்பெரிய அறிவிப்பு கொடுப்பாங்க. ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அப்போ அங்கே உக்ரைனுடைய யுத்தம் முடிவுக்கு வருகிறது, அடுத்து ஒரு யுத்தத்தை தொடங்கி வைக்கிறாங்க. எங்கே தைவான் கிட்ட தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா திடீர்னு இவ்வளோ அவசரமாக
அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே சைன் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இங்கே ஓடி வந்து அதிகமான ஆயுதங்கள், அதாவது உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. தென்சீனா கடல் பகுதி மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்களோட குறி சீனாவாக இருக்கும். சீனா மீது அடுத்தடுத்த தடை விதிப்பதற்கும் தயாராகி கொண்டு இருக்கும் என்று நினைக்கின்றேன். வருகின்ற காலங்கள் 2026 காலங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். நான் சரி, இன்னொரு தகவலும் சொல்லிக்கிறேன். நான் குறிப்பாக இஸ்ரேல் எகிப்துக்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒப்பந்தம், ஹிஸ்ட்ரியிலே இதுதான் மிகப்பெரிய ஒப்பந்தம்ன்றாங்க. 112 பில்லியன் ஷேக்கல் செலவுக்கான ஒப்பந்தம், $35 பில்லியன் அமெரிக்க மதிப்பில். இந்த $35 பில்லியன் எதுக்குன்னா, இங்கே எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் முதல் முறைன்றாங்க. ஸோ பொருளாதார ரீதியாக அது வலுப்படுவதற்கும் மிகப்பெரிய அளவுக்கு பலனாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி, எண்ணெய் வளம் மிக்க பகுதி, கேஸ் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் இருக்கக்கூடிய பகுதி, இஸ்ரேல் அதற்காக தான் குறிவைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்கும் அதற்கான விடைகள் இன்று எகிப்துடன் போட்ட கையெழுத்து, எகிப்திய இஸ்ரேலுக்கு இவ்வளோ ஆதரவாக இருந்ததுக்கான விடைகளும் நம்மளுக்கு கிடைத்து விடும் என்று நினைக்கின்றேன். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.